நேரத்தில் கூட கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் கூட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுடைய யாவருக்கும் நான் சொல்கிறது என்னவென்றால், இந்த நேரத்தில் கூட கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். நாம் யாவரும் அதை உணரணும். இந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய கிருபை தயவினால நாம் செய்கின்ற ஜெபத்தினால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று பார்க்கிறோம். இந்த நேரத்தில் கூட அருமையான ஒரு பாடலை நாம் பார்ப்போம். அனைவரும் சேர்ந்து என்னோடு இணைந்து பாருங்கள். அவர் தாய் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்த தேவனாயிருக்கிறார். சொல்லி அழைத்தவராயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். பாரலாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. எவ்வளவு பெரிய தேவன்! என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்ல. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. நேரத்தில் கூட ஆமென். தரிசனம் உருவானது. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அழியாமல் அழைத்து கொண்ட தேவன். ஸ்தோத்திரம். குறைவின்றி பிறக்க ஆமென். பத்திரமாய் தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. நன்றி அப்பா, நன்றி. Praise the Lord. நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அழியாமல் அணைத்துக் கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தீர். பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே
பத்திரமாய் என்னை சுமந்தீரே, அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. இன்றைய வாக்குத்தத்த வசனம், உம்முடைய காரணியம் என்னை பெரியவன் ஆக்கும். இன்றைய வாக்குத்தத்த வசனம், உம்முடைய காரணியம் என்னை பெரியவன் ஆக்கும். சங்கீதம் 18:35. இன்றைய வாக்குத்தத்த வசனம், உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும். சங்கீதம் 18:35. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அதன்படி நாம் நடக்க வேண்டும். நாம் பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மெய்யான தெய்வம் சொன்னதை நம் பொய் என்று நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நாம் இந்த வசனம் நம் அநேகர வாழ்க்கையில உண்மையும் உத்தமமாய் நடக்கும். ஆனால் உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும்ன்ற ஒரு வாக்குத்தத்தை வைத்து நாம் ஜெபிக்கும் போது, அதன்படி அதன் சித்தத்தின்படி நாம் நடக்கும் போதுதான் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நம்ம அந்த வசனத்தை மாத்திரம் பற்றி கொண்டு நாம் அதன்படி நடக்காமல் நம்முடைய மனப்போன போக்கிலே நம்ம வாழ்ந்து கொண்டு, மனப்போன போக்கிலே நாம் வளர்ந்து கொண்டு, நம் இஷ்டத்திற்கு நம்ம வாழ்ந்து கொண்டு, கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார் ஆனா என் வாழ்க்கையில நிறைவேறல என்று எல்லாருமே நம்ம கர்த்தரை குறை சொல்றோம். ஆனா நம்மளுக்கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம நிவர்த்தி செய்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அசுத்தங்கள் பாவங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போய் நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வரும்போதுதான், கர்த்தருக்குள்ள நம்ம நித்தமும் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போதுதான் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கூட அருமையான ஒரு வசனத்தை பார்த்தோம். இந்த நேரத்தில் கூட நாம் ஜெபிக்க போறோம். உங்களால முடிந்தவங்க முழங்கால் போடுங்க, முடியாதவங்க இருக்கிற இடத்துல அமர்ந்து கொண்டு ஜெபினோடு இணைந்து ஜெபிங்க. இந்த நேரத்தில் கூட குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க போறோம். அனைவரும் விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறான் என்பதை நாம் விசுவாசிப்போம். நாம் தடுமாறுகிற நேரத்துல இயேசப்பா நம்மளை ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்துல கூட நாம் யாவரும் ஜெபிப்போம். குடும்ப ஆசீர்வாதத்துக்காக யாவரும் ஜெபிப்போம். கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள் அனைவரும் முதியோர் யாவரும் ஒன்றாக இணைந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது உடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கும். தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் இயேசப்பா, இந்த கிருபையா நேசிக்கிற நல்ல இயேசப்பா, இந்த நேரத்தில் கூட இயேசப்பா இந்த குறிப்பிட்ட பாதத்தில் வைக்கிற இயேசப்பா, குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிற இயேசப்பா, நேரத்தில் கூட இயேசப்பா அநேக குடும்பங்களில் இயேசப்பா பல விதமான கவலைகள் இருக்கிற இயேசப்பா, எங்களை நீ ஆசீர்வதிக்கிறாக இயேசப்பா. கவலைகளை தீர்க்கிற தேவன் இது ஒருவரே இயேசப்பா. இயேசப்பா முதலாவது இயேசப்பா கணவன் மனைவிக்குள் இயேசப்பா பிரிவுகள் இருக்குது இயேசப்பா. நீர் எனவே என் தேவன் நீர் ஒருவரே அந்த பிரிவுகள் இயேசப்பா ஒன்றாக இணைப்பிறாக இயேசப்பா. நீர் இணைத்து அந்த உறவு இயேசப்பா, கணவன் மனைவிக்குள்ள அந்த பந்தத்தை நீர் இணைத்த தேவன் இயேசப்பா. அது யாரு மூலமாக இயேசப்பா
அந்த பிரியாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா பிள்ளைகள் பெற்றோர்கள் ஏசப்பா மனஸ்தாபம் ஏசப்பா என் தேவனே நீர் ஒருவரை ஆசீர்வதிப்பீராக, பலத்தை கொடுப்பீராக. பிள்ளைகள் பெற்றோர்கள் ஏசப்பா சந்தோஷ சமாதான ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க நீர் கிருபை பாராட்டுகிறாங்க. வருத்தத்தில் காண்கின்ற ஏசப்பா புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினாலே அதை இடித்துக் கொண்டு நாம் பார்க்கிறேன் ஏசப்பா. புத்தி உள்ள ஸ்திரியா இருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற ஸ்திரீகளை ஏசப்பா புத்தி உள்ள ஸ்திரியா இருக்க நீ ஆசீர்வதிப்பதாக ஏசப்பா. வீட்டை கட்ட கிருபை பாட்டுங்க ஏசப்பா. அத்தனை விட இடிக்காத நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இந்த வசனத்தைப்படி ஆசீர்வதிங்க, நீர் பலப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. இந்த குடும்ப ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கிற ஏசப்பா. எந்த நோக்கத்தோடு ஜெபிச்சு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீ பார்க்கிறாக. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிற நிகழ்ச்சியின் மூலியமாக பார்த்து கொண்டு அவர்கள் யாவருமே ஆசீர்வதிக்கிறார்கள் ஏசப்பா. ஒரு கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்றது விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா குடும்பத்தின் சமாதானம் உண்டாக நீர் கிருபை பாராட்டுவதாக. ஒரு தயவு ஏசப்பா காரணம் எங்களை சூழ்ந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டுங்க. எங்களோடு இருக்குது ஏசப்பா. நாங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிற ஏசப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. நீ தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா நோக்கி ஜெபிக்கிற ஏசப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லோரும் எனக்கு வாருங்கள். இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவனுக்கு நன்றி. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா கவலையோடு இருக்கிற மனிதர்களை, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை ஏசப்பா நீர் அனைத்து அவர்கள் கவலைகளை தீர்க்கிறதா இருக்கிற நாங்கள் பார்க்கிறோம். நீர் கவலைகளை தீருங்க, நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. குறைய இருந்தாங்களை மன்னிங்க, நீரை பாதுகாத்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென், ஆமென், ஆமென். என் மூலமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Praise the Lord. இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு யாவருக்கும் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இன்னொரு பாட்டு என்ன சொல்கிறேன் என்றால், விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நன்றி. நேரத்தில் கூட இதே நேரத்தில் நாளை சந்திப்போம். யாவரும் ஆயத்தமாக இருங்க. நன்றி.